அஜித் அனந்தராவ் பவார் என்பவர் மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி ஆவார். இவர் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராவார். இவர் பாரமதி சட்டமன்ற தொகுதியிலிருந்து மகாராஷ்டிரா சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவரான சரத் பவாரின் அண்ணன் மகனாவார். இவர் மகாராஷ்டிராவின் துணை முதல்வராகவும் நிதி அமைச்சராகவும் இருந்தவர். அஜித் பவார் தனது துவக்க கல்வியை தியோலலி பிரவாராவில் படித்து வரும்போது இவரது சித்தப்பா சரத் பவார் ஆளும் காங்கிரஸ் கட்சியில் வளர்ந்து வரும் அரசியல் தலைவராக மாறிவிட்டார். எனவே அஜித் தனது மேல்நிலை கல்விக்காக பம்பாய்க்கு சென்றார். அஜித் பவார் 1982ஆம் ஆண்டில் ஒரு கூட்டுறவு சர்க்கரை தொழிற்சாலையின் வாரியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அரசியலில் இறங்கினார். 1991ஆம் ஆண்டில் புனே மாவட்ட கூட்டுறவு வங்கியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 16 ஆண்டுகள் பதவியில் நீடித்தார். இந்த காலகட்டத்தில் இவர் முதலில் பாரமதி மக்களவை தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் PV நரசிம்மராவ் அரசாங்கம் பொறுப்பேற்ற போது முதலமைச்சராக இருந்த சரத் பவார் அப்பதவியை விட்டு விலகி மத்திய பாதுகாப்பு அமைச்சராக பொறுப்பேற்றார். இதனால் தனது சித்தப்பா சரத் பவார் மக்களவைக்கு போட்டியிட வசதியாக இவர் தனது மக்களவை உறுப்பினர் பதவியை விட்டு விலகினார். இதன் பிறகு இவர் சரத் பவார் ராஜினாமா செய்த பாரமதி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு மகாராஷ்டிரா சட்டப்பேரவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதிலிருந்து இவர் 1995, 1999, 2004, 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டுகளில் இதே தொகுதியிலிருந்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். சுதாகர் நாயக்கின் அரசாங்கத்தில் வேளாண்மை மற்றும் மின்துறை அமைச்சராக ஜூன் 1991ஆம் ஆண்டு முதல் நவம்பர் 1992ஆம் ஆண்டு வரை பதவி வகித்தார். பின்னர் சரத் பவார் மாநில முதலமைச்சராக மீண்டும் பொறுப்பேற்ற போது நவம்பர் 1992 முதல் பிப்ரவரி 1993ஆம் ஆண்டு வரை இவர் மண்வள பாதுகாப்பு, மின் மற்றும் திட்டமிடல் துறைக்கான மாநில அமைச்சரானார். 1999ஆம் ஆண்டு காங்கிரஸிலிருந்து விலகிய சரத் பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை துவக்கினார். ஜனவரி 28, 2026 அன்று அஜித் பவார் பயணம் செய்த சிறிய ரக வானூர்தி மகாராஷ்டிரா மாநிலம் பாரமதி பகுதி அருகே தர இறங்க முயன்றபோது விபத்திற்குள்ளானது. அதில் பயணித்த அஜித் பவார் உட்பட அவரின் பாதுகாப்பு அதிகாரி, உதவியாளர் மற்றும் விமான ஊழியர்கள் ஆகியோர் உயிரிழந்தனர்.